ராஜாஜி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 1911 சேலம் நகரமன்றத்தோட உறுப்பினராக இருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே சேலத்தில் நிறைய ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. தீண்டாமை அப்படின்றத ஒழிக்கிறதுக்காக நிறைய சீர்திருத்தங்கள் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஹரிஜன் முனிசிபாலிட்டியோட மெம்பராக இருக்கணும், ஒரு தாழ்த்தப்பட்டவர் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்றதுக்காக போராடி இருக்காங்க. நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சமபந்தி போஜனா அப்படின்றது ஒரு உயர்த்தப்பட்டவரும் ஒரு தாழ்ந்த வகுப்பினரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் ஒரே இடத்துல அப்படின்ற கொண்டு வர்ற ஒரு முறை சமபந்தி போஜனா, இன்டர் டைனிங் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுவும் சேலமில் கொண்டு வந்திருக்காங்க. டிப்ரெஸ்டு கிளாஸஸோட எஜுகேஷன், அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட கல்வி அப்படின்றதுக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க ராஜாஜி 1911 நகரமன்ற உறுப்பினராக இருக்கும்போது. அப்போ சொல்லியிருப்பார், தீண்டாமையும் மதுவையும் ஒழித்துவிட்டால் மக்களின் வாழ்வை ஒருபடி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருப்பாங்க. தீண்டாமையும் மதுவையும் ஒழித்துவிட்டால் மக்களின் வாழ்வை ஒருபடி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1914 திருச்சியில் சோஷியல் ரிஃபார்ம் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது திருச்சியில் நடக்குது. இதில் இன்டர்கேஸ்ட் மேரேஜை வலியுறுத்தி இருக்காங்க. அந்த மீட்டிங்கோட, அந்த கான்ஃபரன்ஸோட ஹெட்டாக, தலைவராக இருந்திருக்காங்க ராஜாஜி. திருச்சியில் நடக்குது 1914. 1916 தமிழ் சயின்டிஃபிக் டேர்ம் சொசைட்டி அப்படின்றது தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க ராஜாஜி 1916. தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம். 1916 அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஹோம் ரூல் மூமெண்ட், அதையும் சப்போர்ட் பண்ணுறாங்க ராஜாஜி. 1917 to 1921 சேலம் முனிசிபாலிட்டியோட சேர்மன் ஆகுறாங்க. முன்னாடி 1911 உறுப்பினராக இருப்பாங்க, இப்போ சேர்மன் ஆகுறாங்க 1917 1921 வரையும். அதுக்கப்புறம் 1919 சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் சேலம் இலக்கிய மன்றம் அப்படின்றத தொடங்குறாங்க ராஜாஜி. 1919 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க. 1900 அட்வொகேட் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் முதல்ல காந்தியை எங்கே சந்திக்கிறாரு, டைரக்ட் மீட்டிங் அப்படின்றது 1919 காந்தியை சந்திக்கிறாங்க. காந்தியை சந்திச்சுட்டு அந்த காலகட்டத்தில் ரவுலட் சட்டம் அப்படின்றது நடைமுறையில் இருக்கும். ஸோ நான் லாயர் வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுலட் சத்தியாகிரகத்தில் பங்கு எடுத்திருப்பாங்க ராஜாஜி. இவருக்கு ராஜாஜி இவ்வளோ நேரம் சொல்கிறேன், ஆனால் இவரோட பேர் என்ன, ராசகோபாலன். காந்தி தான் ராஜாஜி அப்படின்ற டைட்டிலை கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் காந்தியை சந்திக்க பாரதி வருவாங்க சென்னை இல்லத்துக்கு. ராஜாஜியோட சென்னை இல்லத்துக்கு தான் காந்தியை சந்திப்பாங்க பாரதி. அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு இலக்கிய மாநாடு சென்னையில் நடக்குது மெரினாவில், கலந்துக்க முடியுமா காந்தி அப்படின்னு கேட்கும்போது, காந்தி எனக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, வேணா அப்புறம் நடத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் தொடங்க போகிற இந்த சத்தியாகிரகத்துக்கு, அதாவது இந்த இயக்கத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாரதி கிளம்பிடுவாங்க. யாருப்பா இது சொன்னார், அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரே அப்படின்னு கேட்கும்போது ராஜாஜி சொல்கிறாரு, இவர் தமிழ்நாட்டோட ஒரு கவிஞர், இவர் தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாஜி. அப்போ பாரதியை பற்றி காந்தி என்ன சொல்கிறாங்க, இவர் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இந்தியாவோட ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறாரு. 1921 அரசியலில் மிகுந்த ஆர்வம் கொண்டு உள்ளே குதிச்சிடுறாரு ராஜாஜி. நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஐஎன்சியோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட மெம்பர் ஆகுறாங்க, செயற்குழு உறுப்பினராக மாறுறாங்க 1921. பிற்காலத்தில் செக்ரட்டரியாகவும் இருப்பாங்க. 1921 எலெக்ஷன் அப்படின்றது நடக்குது. ஆனால் காங்கிரஸ் அதை புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிச்சிட்டு அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
அதுக்காக ராஜாஜியும் டிஎஸ்எஸ் ராஜனும் சொல்லிட்டு 2 பேரும் வீதி வீதியாக வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு, ஓட்டெல்லாம் போடாதீங்க, நாங்கள் காங்கிரஸே வந்து இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீதி வீதியாக ஊர்வலத்தில் சொல்கிறாங்க. 1921 நம்மளோட சட்டமன்றம் இருக்குல்ல, அதே மாதிரி அப்போதைய பில்டிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு வேல்ஸ் இளவரசர் வராரு. அதை கண்டிச்சு போராட்டத்தில் இவரும் கலந்துக்கிறாரு. அதனால் 3 மாதம் அப்படின்றது ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாங்க ராஜாஜி 1921. 1920லேருந்து 22 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ராஜாஜி 1920லேருந்து 1922 வரை. 1922 தான் சௌரி சௌரா இன்சிடெண்ட் அப்போது காந்தி கைது செய்யப்படுறாரா. இந்த கைது செய்யப்படும் போது, இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தி கைது செய்யப்படும் போது காந்தியோட யங் இந்தியா மேகசினை நடத்துகிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிது? ராஜாஜிக்கு கிடைக்கிது. 1922 காந்தி ஜெயிலுக்கு போகும்போது காந்தியோட யங் இந்தியா மேகசினை ராஜாஜி நடத்துகிறாரு. 1924 வைக்கம் சத்தியாகிரகா நடக்குது, அதுலேயும் கலந்துக்கிறாங்க ராஜாஜி. நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கோ எல்லாத்துலேயுமே கலந்துக்கிருக்காங்க ராஜாஜி. 1925 காந்தி ஆசிரமம் அப்படின்றத திருச்செங்கோடில் நிறுவுறாங்க. திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் புதுப்பாளையம் அப்படின்ற இடத்துல தான் வந்து காந்தி ஆசிரமம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இந்த இடத்த வந்து வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்ன சபாபதி. இந்த காந்தி ஆசிரமத்தை சேர்ந்தவர்களும் வந்து மது ஒழிப்புக்கு எதிராக வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட சேர்மன் ஆகுறாங்க ராஜாஜி. சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காந்தி ஏப்ரலில் வந்துட்டு மார்ச் மாதத்துலேயே வந்து உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அங்கே தண்டியில். அந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13 திருச்சியிலேருந்து வேதாரண்யம், ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 திருச்சியிலேருந்து வேதாரண்யம் 98 பேர்னு சொல்கிறாங்க, 100 பேர் கிட்ட அப்படின்ற 100 பேர் வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு நடந்து சத்தியாகிரகா உப்பு சத்தியாகிரகா அப்படின்றது நடத்துகிறாங்க. நியர்லி 150 மைல் தூரம் நடந்து போகிறாங்க. அப்போது வைத்தியநாதன், என்எம்ஆர் சுப்பராமன் இவங்க கூட இருந்திருக்காங்க ராஜாஜி கூட. 28 அங்கே போயிட்டாங்க. என்னைக்கு உப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 அப்படின்றது தான் உப்பு எடுக்கிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா அகஸ்திய பள்ளி அப்படின்ற இடத்துல தான் வந்து உப்பு அள்ளுறாங்க. தென் அவங்க எல்லாருமே வந்து கைது செய்யப்படுறாங்க. இதில் முக்கியமானவங்க யார் யார்? வேதாரண்யம் சால் சத்தியாகிரகத்தில் முக்கியமாக வேறு யார் பங்கு கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வேதரத்தினம், சி சுவாமிநாதன், டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை உப்பு சத்தியாகிரகாவில் பங்கு கொண்டு யார் பெனால்ட்டி கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி. நிறைய பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சால்ட் சத்தியாகிரகத்தில் தான் என்ன பாட்டு பாடுறாங்க? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பார்த்திங்கன்னா கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு அந்த பாடலை வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாடுறாரு. அந்த டைமில் ராஜாஜி தான் வந்து இவருக்கு காந்திய கவிஞர் அப்படின்ற பட்டத்தை ராமலிங்கனாருக்கு கொடுக்குறாரு ராஜாஜி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.